சென்னை சைதாப்பேட்டையில் மாற்றுத்திறனாளி பெண்ணை தகாத வார்த்தையில் திட்டி அத்துமீறிய சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அமலா. மாற்றுத்திறனாளியான இவர் சென்னை சைதாப்பேட்டை அன்பழகன் மாளிகையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று பணி முடிந்து திரும்பிய அமலா அலுவலகம் அருகே உள்ள டீ கடையில் தேநீர் அருந்து இருக்கிறார். அப்போது மது போதையில் வந்த நபர் ஒருவர் அமலாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அமலா தான் கையில் வைத்திருந்த சூடான பாலை அந்த நபர் மீது ஊற்றியதில் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். பின்னர் அந்நபர் அமலாவிடம் இருந்து செல்போனை பறித்து தப்பி ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணையில் பெண்ணிடம் அத்துமீறி செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது சைதாப்பேட்டை சிஐடி காலனியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியும் ரவுடியுமான 22 வயது இளைஞர் சாதிக் பாட்ஷா என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் கைதின் போது படுகாயமடைந்திருந்த ரவுடியை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.